பயப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் சொல்லிடுவோம், வாயில் சொல்லிடுவோம், ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அந்த பயங்கிற அந்த விஷயம் எல்லாருக்குள்ளேயும் போராடும். நம்மளை எதிர்நோக்கி வர வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள், ஒருவேளை குடும்பத்தில் காணப்படும் பிரச்சனைகள், பயம் நம்மளை ஆட்டி படைக்கும். அப்போ இந்த பயத்தை மேற்கொள்ள கோலியாத்தை போல எவ்வளோ பெரிய பர்வதங்கள் வந்தாலும், பயத்தின் வல்லமை வந்தாலும், அவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது அந்த பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் மறைந்து போடும். எத்தனை பேர் விசுவாசம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக? அப்போ உங்களுக்கு இப்போ காணப்படுகிற அந்த பிரச்சனை, இந்த உபாச நாட்கள் நீங்கள் வந்திருப்பீங்க, எவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க, நிறைய சேலஞ்சஸோடு வந்திருப்பீங்க. ஆண்டவரே, இந்த உபாச நாட்களில் எனக்கு இந்த காரியம் ஜெயமாக மாட்டித்தாங்க, நான் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தர் கேட்டால் ஒரு திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மனதுக்கு முன்பாக கொண்டு வரப்போம். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் சரி, சாதிக்க முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாத இடத்துல நான் உனக்கு உருவாக்கி தருவேன். எத்தனை பேர் விசுவாசி ஒரு அலையிலே சொல்லுவாங்க? இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை ஒன்றும் இல்லாத இடத்துல அவர் என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு உருவாக்கி தரப்போறாரு. அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கும் தான் நம்ம பாட போறோம். சரிங்களா? இருக்கிறத பாட போறது இல்லை, இல்லாத இடத்துல உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? புதுசாக என்ன நீங்க பிரச்சனை, என்ன காரியங்கள் எதிர்பார்க்கீங்களோ அந்த காரியத்துக்கு என்ன பண்ண போறாரு? தேவையான காரியத்தை என்ன பண்ண போறாரு? தேவ சமூகத்தில் உபாச நாட்களை நீங்க பெற்றுக்கொள்ள போறோம், நானும் பெற்றுக்கொள்ள போறோம். விசுவாசிக்கிற ஒரு அகலே சொல்லுவோமாக. அதனால் இந்த நம்பிக்கையோடு, இந்த வல்லமையோடு, அழகாக வேதத்தில் வசனம் சொல்லிருக்கு, பிசாசு உங்களை பயன்படுத்தினாலும் எதிர்த்து வந்தாலும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போவான். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நாம் பிடித்துக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகள், பிரச்சனை இருக்கிறதோ அதை மனதுக்கு முன்பாக